ஜோதிடவானம் ஜோதிடர் சிம்மசூரியனின் படைப்பில் செய்தால் நன்றாக இருக்கும். வணக்கம் ஜோதிட நேயர்களே, பிரதி வியாழனன்று ஜோதிடமும் எண் கணிதமும். எண் கணிதத்திற்கும் ஜோதிடத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இது முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, 3ஆம் தேதியில் பிறந்தா அப்படி, 8ஆம் தேதியில் பிறந்திருந்தா இப்படி, எல்லாமே சொல்லுவாங்க. ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க, 3ஆம் தேதியில் பிறந்தாங்க, 8ஆம் தேதியில் பிறந்தாங்க, ரொம்ப ஆனஸ்டாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த கிரகத்தினுடைய வலிமையை நாம் ஜோதிடத்தில் பார்க்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். 3ஆம் எண்ணில் பிறந்தா சரி, ஆனால் அந்த குரு பகவான் எங்கே இருக்கார், இது முக்கியம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சனி பயிற்சியை பார்த்து கொண்டிருக்கனால 8ஆம் எண்ணை பற்றி ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்த 8 என்று எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தையே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம். உலகத்திலேயே அதிகமாக பேசக்கூடிய 2வது மொழி ஆங்கிலம். அப்படி வரும் பொழுது 26 எழுத்துக்கள் அங்கே 8 தான் வருகிறது. திசை எடுத்துக்கொள்ளுங்கள், 8 4 தான். ஆனால் 4க்கு 4 8 4 + 4 சரி 8 திசை. சரி, லக்ஷ்மி அஷ்டம லக்ஷ்மி 8 லக்ஷ்மி அங்குதான் வருகிறது. இப்போ 8ஐ பற்றி நிறையா சொல்லலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மகரத்திற்கு கும்பத்திற்கு 8 வடிவத்தில் வரும். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், கம்ப்ளீட்டட் நம்பர் 8. எங்கிருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களோ அங்குதான் செல்ல வேண்டும். இப்படி பல விஷயங்கள் சனி கிரகத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆட்சி உச்சத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். சரி, இந்த சனி கிரகத்திற்கு உடலுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், நரம்பு சம்பந்தமான வியாதிகளை தருவாரா என்று சொல்வதற்கு சனி கிரகம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். புதனோடு சனி இணைந்திருக்க கூடாது, இது ரொம்ப முக்கியம். அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். சரி, இது போக கலரிங் சைக்காலஜி என்று ஒரு இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படி சொன்னால் அந்த குழந்தைக்கு முறையான பேர் வச்சு அதை தர்பரையில் அந்த பேரை ஓதி அவங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல வயதானவங்க, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்க, நல்ல தம்பதிகள் அவங்க காதில் பேரை சொல்லலாம். தர்பரையின் மூலமாக சொல்லணும், தர்பரை வைத்து சொல்ல வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து எந்த தேதியில் பேர் வைக்கிறோம், எந்த நேரத்தில் பேர் வைக்கிறோம் அப்படின்றது முக்கியம். அப்புறம் ஓரோ ஆஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்க வேண்டும். இப்படி பார்த்து விட்டுட்டு அதுக்கடுத்து கலரிங் சைக்காலஜி. அந்த குழந்தை 8ஆம் எண்ணில் பிறந்திருந்தால் நல்ல ப்ளூ கலரில் ஒரு கவுனம், பெண் குழந்தையாக இருந்தால் கவுன், ஆண் குழந்தையாக இருந்தால் நல்ல ஒரு ட்ரெஸ் ஏதாவது போட்டுக்கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியம், கலரிங் சைக்காலஜி. இது போக அவங்களுக்கு எந்தெந்த டேஸ் லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு சனிக்கிழமை சிறந்த நாள் தான். சில விஷயங்கள் செய்யக்கூடாது, அது வேறு விஷயம். ஆனால் சனிக்கிழமை 6 to 7 இந்த சனி கிரகத்தினுடைய ஓரை, சனீஸ்வரர் கோயிலுக்கு செல்லலாம், ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஆக இந்த 8க்குரிய விஷயங்கள் இப்படி வரும் பொழுது ஆங்கிலத்தில் P, F 2 எழுத்துக்களை சேர்த்துக் கொள்ளலாம். நட்பு நம்பர் என்று பார்த்தால் 3ஆம் எண் ஒரு நல்ல நட்பை தருகிறது. சரி, ஒருவருக்கு பேர் சொல்லி இருக்கிறோமே, இந்த பேரை மாற்ற வேண்டுமா, இது முக்கியமா என்று பார்த்தால் கண்டிப்பாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம். ஒருவருக்கு அன்பா முன்னோர்கள் பேர் வச்சிருக்காங்க. உதாரணத்திற்கு எல் ரெங்கதுரை என்று வைத்துக் கொள்வோம். முன்னோர்கள் பல கனவுடன் வைத்திருப்பார்கள். அதை நான் மாற்றுவதற்கு எனக்கு தகுதியும் இல்லை, அந்த அதிகாரமும் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம், இந்த எழுத்து எத்தனை நம்பரில் வருகிறது என்று பார்க்க வேண்டும். அதோடு எந்த எழுத்தை சேர்த்தால் நன்றாக இருக்கு என்று பார்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்து இந்த சனி கிரகத்தினுடைய நம்பர் வந்துவிட்டால் மட்டும் போதாது, இந்த சனி கிரகத்தினுடைய அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கு என்று பார்க்கணும். அதனால் தான் மிக அழகாக சொல்லியிருக்கிறேன், ஜோதிடமும் எண்கணிதமும். எண்கணிதனுடைய அமைப்பும் இந்த ஜோதிட ரீதியாக உள்ள விஷயங்களையும் இந்த அட்டவணை மூலமாக பார்ப்போம். சற்று கூர்ந்து கவனிங்கள். இவருடைய பெயர் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல் ரெங்கதுரை என்று வைத்திருக்கிறேன். இதை நன்கு கவனிங்கள். இது எண்ணும் பொழுது ஒரு 2 நம்பருக்குரிய ஒரு எழுத்து, ஆங்கில எழுத்து தேவைப்படுகிறது. ஆனால் LK என்று வைத்திருக்கிறேன். ஆக இந்த LK என்பது நல்ல உச்சரிப்பும் கூட. அந்த மாதிரி இணையும் பொழுது ஒரு பலம் இருக்கிறது.
குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்ஆர் ஈஸ்வரி மிக அருமையான ஒரு பாடகி அவர்கள். எல்ஆர் ஈஸ்வரி அவர்களை பற்றி சொல்லலாம். அதுக்கடுத்து எல்கே அத்வானி. இப்படி ஒரு எழுத்தோடு இன்னொரு எழுத்து சேரும் பொழுது அந்த எழுத்தினுடைய மகிமை அதிகரிக்கிறது. இதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஒரு எழுத்தை சார்ந்து அவர் கேரளாவில் பிறந்திருக்கலாம், அல்லது அந்த கே என்ற சிட்டியில் பிறந்திருக்கலாம், ஆரம்பித்திருக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்கள் ஆரம்பிக்கும். அந்த ஊரினுடைய பெயர் கூட நாம் சேர்த்து கொள்ளலாம். இப்போ அங்கு கரெக்டாக 8ஆம் எண்ணில் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். கூட்டி பார்த்தால் அங்கே 8 வரும். அந்த 8க்குரிய கிரகம் யார் என்று கேட்டால் சனி கிரகம். இந்த சனி கிரகம் ராசி சக்கரத்தில் சரியாக அமைந்திருக்கின்ற பார்த்து விட்டு அது உச்ச நீச்சம் இருக்கிறதா, மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதா, பாதகாதிபதி பார்க்கிறாரா, பல ஆய்வு இருக்கிறது. இதை விட்டு அவருக்கு நல்லா எண்கணிதம் தெரியும், நல்லா சொல்லுவாருங்க. சரி, நல்லா சொல்லுவாரு, நல்லா படிச்சிருக்காரு, சரி. ஆனால் அனுபவத்தில் என்ன சொல்றாரு, இது ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தை பற்றி ஏதாவது அவருக்கு தெரியுமா? இது ரொம்ப தேவையான ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. அதனால் ஒரு எண்கணிதத்தை மட்டும் தெரிந்து கொண்டு நான் அப்படி பேர் வைக்கிறேன், இப்படி பேர் வைக்கிறேன் என்று வைக்கவும் செய்யாதீர்கள். அப்படி யாரும் சொன்னால் அதை செய்து விடாதீர்கள். ஏனென்றால் விதி வழியே மதி செல்லும். ஒரு மனிதனுடைய நேரங்காலம் எப்படி இருக்கிறதோ அது வழியாக அவன் அதை சென்று பார்ப்பான். இதான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஒன்றை நம்பித்தான் ஆக வேண்டும் என்றால் அதை நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும். அதுதான் கடந்த நிகழ்ச்சியை சொல்லியிருந்தேன். ஒரு மருத்துவரை நம்பிதான் ஆகணும், நம்பிதான் ஆகணும். அப்போதான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். அவர் சரியா இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு செல்லாது. அதனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜோதிடரை நம்புகிறீர்கள் என்றால் முழுமையாக நம்பி பாருங்கள். அதற்குரிய ஆதாரங்கள் என்ன என்று பாருங்கள். இந்த எண்கணியத்திற்கு ஜோதிடத்திற்குரிய சம்பந்தத்தை அவ்வப்பொழுது சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் ஜோதிட நேயர்களே. பிரதி வெள்ளியன்று ஜோதிடமும் கைரேகை சாஸ்திரமும் சனிகிரகத்தை பற்றி தொடர்ந்து சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். பல குழப்பங்கள் நிலவுகின்றன. 19 ஆண்டு காலம் சனிவானுடைய திசை நடக்கும், சனிகிரகத்தினுடைய திசை நடக்கும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை தான் ஆரம்ப காலத்திலேயே நடக்கும். சிலருக்கு சனி திசை வரவும் செய்யாது, வரவே வராது, அப்படி இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 45 ஆண்டு காலத்திற்கு மேலாக, 44 ஆண்டு காலத்திற்கு மேலாக சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இம்மாதிரி சூட்சமான விஷயங்கள்லாம் கேட்பது கடினம்தான். உங்களுக்கு சொல்கின்றேன். ஆரம்ப சனி, ஜென்ம சனி, விடுதலை சனி, அதற்கடுத்து முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டெல்லாம் இருக்கிறது. இதை பொறுத்து பலன்கள் மாறும். அவருடைய நட்சத்திரப்படி பலன்கள் மாறும், ராசிப்படி மாறும். இது போக அட்டமச்சனி இருக்கிறது. 7ஆம் இடத்தில் வந்தால் கண்டச்சனி இருக்கிறது. 4ஆம் இடத்தில் வந்தால் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறது. 10ஆம் இடத்தில் வந்தால் கருமுத்து சனி இருக்கிறது. 11ஆம் இடத்தில் வந்தால் லாபச்சனி இருக்கிறது. 3ஆம் இடத்தில் வந்தால் தைரிய சனி. பாருங்கள், ஒரு சனி பயிற்சியை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவு சுலபம் மக்கள் கேட்டுறாங்க. சார் மேசராசிக்கு எப்படி சார் இருக்கும் சொல்லுங்க சார். ரொம்ப காமெடியாக இருக்கும் அது. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சனிவானுடைய அமைப்பு எப்படி இருக்குது, கைரேகைகள் அமைப்பு எப்படி இருக்குது, நீங்கள் ஆணா பெண்ணா. பொதுவாக கேட்குறீங்க மேசராசின்னு அப்படி யாருன்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் குடியிருக்காரு, ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாரு. சரிங்க, அவர் மேலே அக்கறை வச்சுருக்கீங்க. சரி, அவருக்கு என்ன நட்சத்திரம் முக்கியம், ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து அவருடைய ஜாதகத்துல சனியினுடைய கிரக அமைப்பு என்ன சாரம் வாங்கியிருக்காரு, எந்த கிரகம் பார்க்கிறது, உச்சமா நீச்சமா, நீச்சபங்க ராஜகம் வாங்கியிருக்கிறதா, எத்தனை விஷயங்கள் இருக்கு. முதலாம் ரவுண்டா, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டா. 3வது ரவுண்டுனா கேட்கவே வேண்டாம். 3வது ரவுண்டு பற்றி பேசவே வேண்டாம். ஜாதகமே பார்க்க வேண்டாம், கைரேகை பார்க்க வேண்டாம், எதுவும் பார்க்க வேண்டாம். கோச்சாரமே எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். போனஸ் லைஃப் தான். எவ்வளோ காலம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு போனஸ் லைஃப் தான். ஒரு நாள் வாழ்ந்தாலும் போனஸ் லைஃப் தான். அவங்களுக்கு எந்த பலனும் பேசவே முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 58 வயசுக்கு பிறகு பொதுவாகவே ரிட்டையர்மெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க வாழ்க்கை, அது மாதிரி இப்போ ஒரு சிலர் மட்டும் தொழில் செய்வாங்க, ஏதாவது செய்வாங்க, வாழை பழகிக்குவாங்க, நல்லது செய்வாங்க, அது வேற விஷயம். ஆனால் பொதுவான கருத்தை நான் சொல்ல வரேன். இங்கே எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால், யதார்த்தமாக ஒரு கேள்வி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இதனுடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு டிவி வாங்கிட்டு வரோம், எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிவி திறந்து ரிப்பேர் இல்லாமல் பார்க்குறோம், இல்லை. அதை படிக்கிறோமா, இல்லை. ஆனால் ஒரு மெனு பட்டன் ஆரம்பிக்கிறோம்,
சர்ச் பண்ணுறோம், லைனில் போகிறோம், சவுண்டை கூட்டுறோம் குறைக்கிறோம், கலரை கூட்டுறோம் குறைக்கிறோம், நமக்கு தேவையானபடி ஓரளவுக்கு அதை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் ஜாதகத்தை முழுசாக படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள், கிரகத்தினுடைய அமைப்பை பாருங்கள், என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் ஏழரை சனின்னு சொன்னால் ஆரம்பம் இருக்கிறது, நடுநிலை இருக்கிறது, முடிய போகிற காலகட்டம் இருக்குது. முடிய போகிற காலகட்டங்களில் என்ன செய்வாருன்ற ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுடைய வயசு இருக்குது. 2வது 2 தான் ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது தெளிவாக கேளுங்க. சார் அசுவதி நட்சத்திரம் சார், மேசராசி சார், எனக்கு இத்தனை வயசு ஆகுது சார், எனக்கு இனிமே எப்படி சார் இருக்கும், இந்த ஏழரசனுடைய பங்கு என்ன, என்னுடைய கைரேகை கொஞ்சம் பாருங்க, ஜாதகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பலன் சொல்ல ஒரு ஜோதிடரால் முடியும். அதனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒவ்வொரு நாளும் சனி கிரகத்தினுடைய விஷயத்தை ஏன் சொல்லி கொண்டு வருகிறேன் என்றால், இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வப்பொழுது சில விஷயங்கள் சொல்வது அழகாக இருக்கும், போர் அடிக்காது, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அரை மணி நேரமாக ஒரு விஷயத்தை சொன்னால் அது உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போய்விடும். ஆக இம்மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேலாவது நீங்கள் முறைப்படி கேளுங்கள். அதற்காக இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஹானஸ்ட் காட், ஹானஸ்ட் பிளானட் என்று பெயர் வாங்கியவர் சனி கிரகம் மட்டும்தான். அவருக்கு 3, 7, 10ஆம் பார்வை இருக்கு. இந்த 10ஆம் இடத்தை ஏன் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அவர் தொழிலை நிர்ணயிக்கிறார், தொழிலினுடைய அம்சத்தை நிர்ணயிப்பவர், தொழில் எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும், முன்னேறி கொண்டு போக முடியும் என்பதை இந்த சனி கிரகத்தால் மட்டுமே முடியும். ஆதலால் சனிவானுடைய 10ஆம் பார்வை அவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் விழுந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இது போக நடுநிலை என்று சொன்னேனே, அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கின்றேன். எந்த ஆதாரமும் வேண்டாம். நமது கை விரல்களிலேயே நடுவிரல் ஒன்று உயர்ந்தோங்கி நிற்கும். அதனுடைய ஒவ்வொரு அங்குலாஸ்திக்கு கீழே தான் மற்ற எல்லா விரலுடைய அங்குலாஸ்தி இருக்கும். அதில் 1ஆம் அங்குலாஸ்தி, 2ஆம் அங்குலாஸ்தி, 3ஆம் அங்குலாஸ்தி இருக்கும். சிலருக்கு எக்ஸ்ட்ராடனரி மைண்ட் இருக்கும், அதீத அறிவாளிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு 4 அங்குலாஸ்தி இருக்கும், 5 கூட இருக்க பார்த்திருக்கிறேன். ஆக நடுவிரலை பாருங்கள், உயர்ந்து நிற்கும். ஏனென்றால் பாரபட்சமின்றி தண்டிப்பவர், அவரைத்தான் நாட்டாமை என்று சொல்கிறார். நல்ல நாட்டாமை என்று எதுக்கு சொல்கிறார்? பாரபட்சமின்றி தண்டிக்கக்கூடியவர். இந்த அட்டவணை கூர்ந்து கவனிங்க. இதில் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய நிகழ்ச்சி சொல்ல இருக்கிறேன். இந்த சனிவனுடைய விரல் எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு உயர்ந்தோங்கி நிற்கிறது, இந்த விரல் எந்த விரலோடு சார்ந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இதனுடைய புள்ளிகளை பார்க்க வேண்டும், இதில் எதில் புள்ளி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இப்படி பல அம்சங்கள் இருக்கிறது. ஜோதிடம் கைரேகை சாஸ்திரத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். இது நன்கு பாருங்கள். இங்கே ஒரு கோடு இருக்கும், புள்ளி இருக்கும், உயர்ந்து நிற்கும். உங்களுடைய கைகளில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு அங்குலாஸ்திக்கு கீழே மற்ற அங்குலாஸ்தி வந்து கொண்டே இருக்கும். யாரேனும் நல்ல யோகத்தை கொண்டவர்களாக இருந்தால் இந்த விரலை பார்த்துக் கொள்ளுங்கள் தயவுசெய்து. இந்த விரல் இதனுடைய கோடும் நடுவிரலுடைய கோடும் இணைந்து இருந்தால் அவர்கள் உன்னதமான அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். அது கோடியில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குதுதான் முக்கியமான விஷயம். ஆக இந்த சனி கிரகத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் ஒன்றும் விளையாட்டாக இல்லை, விளையாட்டான விஷயம் கிடையாது. அதை கேலி கூத்தா எடுத்துக்கிறாங்க. கேலி கூத்தான விஷயம்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதில் பல உண்மைகள் புதைந்திருக்கின்றன. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு மனிதர்கள் இல்லை. மனிதர்கள் இருந்தால் அந்த மனிதரை மதிப்பதற்கு ஆட்கள் இல்லை. இதுதான் பெரிய விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏதேனும் ஒரு சிறிய அசம்பாவிதம் நடந்து விட்டால் அவருடைய ஜாதகம் எங்களுக்கு கிடைக்காது. அதை நாங்கள் படிக்கணும். படித்தால்தான் அதனுடைய உண்மைகள் தெரியும். ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்தால் அதுவும் கிடைக்காது. ஒரு நல்ல நிலையில் இருப்பவங்க நம்ப மாட்டாங்க. சரி டேட்டா டைம் கொடுங்க, நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம், அதுக்கும் தயாராக மாட்டாங்க. ஆக இப்படி ஏதாவது ஒரு குளறுபடினால எங்களால் படிக்க முடியாமல் போயிடுது. ஜோதிடத்தை தினந்தோறும் ஒரு ஜாதகத்தை படிக்கணும் தான் ஜோதிடம். இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தையாவது அவர் தினந்தோறும் புதுமையாக படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா தான் மற்றவங்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுக்க முடியும். 2 விஷயம் இருக்கு. ஒன்று சம்பாதிச்சு உயர்ந்து போறது, ஒன்று ஜோதிடத்தை படித்து ஜோதிடத்தால் மட்டும் உயர்ந்து செல்வது. இது 2 விஷயம் இருக்கு. ஆக 2மே பொதுவான விஷயங்கள் தான். ஆனால் 2மே தேவை. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு
பைத்தியக்காரன் வந்தா கூட அவர்களுடைய கைரேகை பார்க்கணும். அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கணும், அந்த கைரேகை அம்சம் பார்க்கணும், எதனால அவருக்கு அந்த கஷ்டம் வந்திருக்குன்றத படிக்கணும். இம்மாதிரி படிப்பெல்லாம் புஸ்தகத்துல வராது, அனுபவத்துல தான் வரும். எதற்காக இங்க சொல்ல வருகிறேன் என்றால், கைரேகை சாஸ்திரம் மிக மிக முக்கியம். அதுக்காக நீங்க சொல்லிக்கிட்டு வரேன். ஆக இந்த கைரேகையோடு ஜோதிடத்துல சனி கிரகம் என்பது இந்த அட்டவணையை ஜோதிடத்தில் பாருங்கள். இந்த சனி கிரகம் ஒருவருக்கு யோகாதிபதி சார வாங்கி நன்கு அமைந்து விட்டால் அவருக்கு வெற்றி கிடைக்கும். தயவுசெய்து இந்த அட்டவணையை ஜோதிட ரீதியாக உங்களுக்கு காட்டுகிறேன், அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகலக்னம் எப்பொழுதுமே நமக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இப்படிதான் இருக்கும். எப்படி கடிகாரம் மூணு சுற்றுகின்றதோ அதே போலதான் கிளாக்வைஸ். லக்னம் 1 2 3 4 5 6. இது கோதண்ட சனி. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், அட்டவணை பார்த்து விட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நான் விளக்கம் தருகிறேன். தனுசு ராசியில் ஒரு கிரகம் அமைந்தால் அதற்கு பெயர் கோதாண்ட சனி. 6 சனி அமர்ந்தால் விசேஷம். பலமுறை சொல்லியிருக்கேன். வாங்கியிருக்கக்கூடிய சாரம் நன்றாக அமையப்பெற வேண்டும். யோகாதிபதியினுடைய பார்வை இருக்க வேண்டும், சுபர் பார்வை இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். அப்படிதான் அமைந்து விட்டால் அந்த திசாபுத்தி காலகட்டங்களில் யோகத்தை தான். இதைத்தான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஜோதிடத்துல முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. கைரேகை சாஸ்திரத்திலையும் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதான் சொன்னேன், கைரேகை சாஸ்திரம் என்பது ஒரு நல்ல டிரைவர், ஜட்ஜ்மெண்ட் டிரைவர் சொல்லுவாங்க. ஃபாஸ்டா வண்டி விட்டுட்டா டிரைவர் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் டிரைவர். கரெக்டா பார்த்து நிதானமா கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது ஒரு ஒழுக்கசீலமான ஒரு டிரைவரை பார்ப்பது கடினம் தான், மிக குறைவு தான். இருந்தாலும் இன்றும் இருக்கிறார்கள். அது மாதிரி கைரேகை சாஸ்திரம் என்பது ஒரு நல்ல டிரைவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து நல்ல வண்டி, எல்லா அம்சங்களும் நன்கு இருக்கிறது, ஒரு நல்ல கார். அதற்கடுத்து பாதை, இதுதான் முக்கியம். இந்த கோச்சாரம் நீங்க சொல்றோமே, சனி பயிற்சி குரு பயிற்சின்னு சொல்றோம், இதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். இது நல்ல நிலையில் இருக்கிறது. அப்ப மூன்றுமே ஒரு திரிகோண வடிவத்தில் அமையும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சரி சார், இதுல ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைனா என்ன செய்யறது? அதுக்கு மாற்று வழி இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக உண்டு. பொறுமை, நிதானம், தன்னடக்கம், நற்சிந்தனை, நல்ல செயல்கள், இப்படி நிறைய பரிகாரம் இருக்கு. செலவில்லாத பரிகாரமே நிறைய இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், எங்கெங்கயோ போறோம், அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செலவழிக்கிறோம். எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. சிலர் இதை சாதகமா பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆக உங்களுடைய பலகீனத்தை எல்லாரிடமும் வெளியே சொல்லாதீர்கள். அதுக்கு தான் சொல்லிட்டு வரேன். இது உங்களுக்கு அருமையான அம்சம். இதற்குரிய நேரம் வந்திருக்கலாம் பார்க்கணும். அதுக்குரிய நேரமும் இதுவும் கரெக்டா இருந்தா நல்லது. அதுக்காக ஜாதகம் ஃபெயிலர் ஆகாது. என்ன 100% நம்ம நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நாம் நல்லா இருந்தாலே போதும், நல்ல வாழ்க்கை இருந்தாலே போதும். நல்லா சொல்ல போனா கடன்லா வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை தான். இன்றைய காலத்துல நான் வாழ்றேன்னு இந்த வாழ்க்கையில கடன்லா வாழ்க்கையே சந்தோஷமான வாழ்க்கை, ரோகம் இல்லாத வாழ்க்கை இன்னும் சிறந்த வாழ்க்கை. அதான் மிக அழகாக சொல்லியிருக்காரு கண்ணதாசன் சார் அவர்கள். என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஒருவனுக்கு நன்கு பசிக்க வேண்டும், புசிக்க வேண்டும், படுத்த உடனே உறக்க வர வேண்டும், பசித்த உடனே புசித்து அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி அந்த உடல் பெற்றிருக்க வேண்டும், படுத்த உடனே உறக்க வர வேண்டும். இந்த 2 அம்சம் பெற்றுவிட்டால் அவன் கோடீஸ்வரன். பெரிய கோடீஸ்வரன் ஆகியே பசிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, தூங்குறதுக்கு ஒரு மாத்திரை, சுகருக்கு ஒரு மாத்திரை, இப்படி பல விஷயங்களை அணிந்து கொண்டுதான் இருக்கிறார். இது மாதிரி சில விஷயங்களை சொல்லணும். ஆகலாம் கைரேகை சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், இந்த 2ஐயுமே உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக சொல்லிவிட்டு கூர்ந்து கவனிங்கள். கைரேகை சாஸ்திரம் தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரிடம் சென்று உங்களுடைய கை விரல் எப்படி இருக்கிறது, அதில் எவ்வாறு விஷயங்கள் பாருங்கள். நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு. நெற்றியிலே சரிந்து வீழும் நீலமுடி அழகு, அந்த முடி கோதுகின்ற 5 விரல் அழகு அழகு அழகு.
சாமிக்குத்தானே. மனவன் முகம்தானே நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரலானே. அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே. என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. மடல் கொண்ட மலர்கள் மலர்ந்தது எனக்கு மதுரசம் அருந்தட்டுமா.